என்ன மாதிரிலாம் செம்ம ஹாப்பியாக இருக்க போல இருக்கு. நான் சொன்னேன்லப்பா, ஃபர்ஸ்ட் 2 பந்து எப்பவுமே சாமிக்கு தான். என் மாப்பிள்ள பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். ஓ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சாமி கூட்டு 3வது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். செம்ம பெர்ஃபார்மன்ஸ். சரி, ஹார்திக் பற்றி எதை சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமா. சேம் டைம் லாஸ்ட் இயர் வந்து ஃபேன்ஸ் வந்து எவ்ளோ அவங்க வந்து அவர் வந்து ஹேட்ரட் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆவறதுக்கு அவருக்கு எவ்ளோ கோவம் இருந்தது ஃபேன்ஸ் எல்லாம். ஒரு நாய் ஓடும்போது அது ஹார்திக் ஹார்திக் கத்துறது. they literally made him cry almost. ஆமாம், பட் சேம் க்ரௌடு Same இன்னைக்கு crowd வந்து அவர் was அப்ரிஷியேட் cheering for him பண்ணுறாங்க. yesterday. ஆனால் உண்மையிலே சொல்லணும், ஹார்திக்கோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்ல அந்த க்ரௌடுக்கு நடுவில். அந்த பையனும் சிரிக்கிற மாதிரியெல்லாம் முகத்தை வச்சு பார்க்குறான். ஆனால் உள்ளுக்குள்ளார ஹி வாஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பெயின். அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்புக்குள்ளே வந்து T20 இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், he proved himself. he is a match winner. ஃபென்டாஸ்டிக் ஹார்திக். செம்ம கேப்டன்சி நேற்று செம்மையாக பண்ணீங்க. அதை விட முக்கியமான விஷயம் மரல மும்பை இந்தியன்ஸோடைய மேனேஜ்மெண்ட்டையும் மும்பை இந்தியன்ஸ் டீமையும் வந்து இந்த நேரத்தில் நம்ம ஒரு அப்ரிஷியேட் hats பண்ணோம். off. ஆமா. அவங்களுடைய அந்த ஸ்கவுட்டிங் சிஸ்டம், அந்த யங் டேலண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி நர்ச்சர் பண்ணுறதுல அவங்கள அடிச்சிக்க யாராலையுமே முடியாது. இதை நம்ம வந்து 200% நம்ம வந்து அடித்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பும்ரா, ஹார்திக், திலக் வர்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அஸ்வினி, விக்னேஷ் புத்தூர். அஸ்வினி வந்து சூப்பரா பண்ணியிருந்தார் நேத்து. டோட்டலா அஸ்வினி வந்து 4 விக்கெட் எடுத்தார் நேத்து. ஒரு பெரிய முக்கியமான மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பால் போடுறாரு, ஃபஸ்ட் பால்லேயே விக்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் உண்மையிலே லுக்ஸ் லைக் ஒரு ப்ராமிசிங் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு விஷயத்துக்காக மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ரைட்டா மரல? எஸ். நேற்று மேட்ச் வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்களும் சிஎஸ்கே மாதிரி தான் இருக்காங்க. என்னென்னா அவங்கக்கிட்ட டேலண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ரைட்டான காம்பினேஷனில் ஆடுறாங்களா இல்லாட்டி ஃபுல்லஸ்ட் எபிலிட்டியில் விளையாடுறாங்களாங்கிறது கொஷின் மார்க்காக இருக்குது. ஐ திங்க் கேகேஆர் தேர் ஃபைண்ட் தேர் வே. எப்படி வின்னிங் ஸ்ட்ரீக்குள்ளே எப்படி வராங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன மாதிரில எஸ். நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, யங் டேலண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இந்த ஐபிஎல்லில் ஒரு 10 மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, அதில் மும்பை இந்தியன்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எங்களுக்கு படுது. வாட் யூ கைஸ் திங்க்? ஸோ நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. மறுபடி ஏபிஎல்ல மீட் பண்ணுவோம். ஓகே, அப்பா பொண்ணு லீக், we are coming back.